வணக்கம் நண்பர்களே, நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தான் அரசின் மிகப்பெரிய சாதனை என கூறிய மந்திரிக்கு இம்ரான்கான் சம்மன் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சில தகவல்களை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புல்வாமாவில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 40 CRPF படையினர் உயிரிழந்தனர். அத்தாக்குதலை குறிப்பிட்டு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பவாத் சௌத்ரி, புல்வாமா தாக்குதலில் கிடைத்த வெற்றி பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் நாட்டுக்கே கிடைத்த வெற்றி என்று தெரிவித்திருந்தார். உலக அரங்கில் பாகிஸ்தானுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை இந்த விவகாரம் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு மந்திரி ஃபவாத் சௌத்ரிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சம்மன் விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானுக்கும் புல்வாமா தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என இம்ரான்கான் கூறி வருவது நினைவு கூறத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.